பிப்ரவரி மாதம் வறட்சியான மாதம் அப்படின்ற மாதிரி அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய அளவுல வசூல் வேட்டை எதுவும் செய்ய முடியாம திணறிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே கூட அஜித் ரசிகர்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்துக்கு அடுத்ததா 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆன படத்துல ஒரு படமான பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் திரைப்படம் வந்து 100 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறதா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கலாபதி வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்னையும் வெளியிட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் தயாரிப்புல கடந்த ஆண்டு வெளியான தளபதி விஜயோட கோட் திரைப்படம் வந்து 455 கோடி வசூலை ஈட்டி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து அந்த நிறுவனத்துக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் வெற்றியுமே கொடுத்திருக்கு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், கயாடு லோகர், அனுபாமா பரமேஸ்வரன், மிஸ்கின், KS ரவிக்குமார், கௌதம் மேனன் பலர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் தியேட்டர்கள்ல ரசிகர்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வச்சுமே பெரிய அளவு வெற்றியை ருசிச்சிருக்கு. லவ் டுடே படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய டிராகன் படமுமே 100 கோடி வசூல் செஞ்சு மெகா பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றிருக்கு. 100 கோடி வசூல டிராகன் ஈட்டி இருக்கிறதா சொல்லி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கலாபதி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தன்னோட எக்ஸ்தல பதிவுல பகிர்ந்து தன்னோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர் வெளியிட்டுள்ள செய்தி வந்து ரசிகர்களையுமே சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்கு. டாக்டர் டான் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்ததா சிவகார்த்திகேயன் 100 கோடி வசூல் செய்யக்கூடிய படங்களை கொடுத்துட்டு கடைசியா அமரன் படத்து மூலியமா 300 கோடிக்கு அதிகமான வசூல் படத்தை கொடுத்திருக்க நிலையில அதே போலவே கோலிவுட்டுக்கு இன்னொரு சிவகார்த்திகேயன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதனை ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டிராகன் படத்துக்கே பிரதீப் ரங்கநாதன் சம்பளம் வந்து 17 கோடியா உயர்ந்திருக்க நிலையில அடுத்த படத்துக்கு நிச்சயமா 25 இருந்து 30 கோடி ரூபாய் சம்பளத்தை உயர்த்திடுவாரு அப்படின்னு பேசு பொருளாகி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விடாமுயற்சி படத்துடைய வசூல அடுத்த வாரம் இந்த டிராகன் படம் முறியடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கோலிவுட் வட்டாரத்துல எழுந்திருக்கு. மார்ச் மாதம் பெரிய அளவுல எந்த படங்களும் வெளிவரதுக்கு இல்லாத நிலையில டிராகன் படம் நிச்சயமா விடாமுயற்சி படத்துடைய வசூல ஈற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் எதிர்பார்க்கப்படுது. இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.